நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாங்க வருவோன்னு எதிர்பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அனு எங்க? எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? நீ சும்மா விளையாடாம அணுவை கூப்பிடு. அணுவை கூட்டிட்டு போகதான் நாங்க வந்திருக்கோம். அனுவா? அவ இங்க இல்லையே. இருக்காளா இல்லையான்னு நீ நேத்துக்கே மனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியே. ஓ, அந்த காரணத்தினாலதான் உங்க பொண்ணை தேடி நீங்க இங்க வந்திருக்கீங்களா? அப்படின்னா நான் ஒரு உண்மையை சொல்றேன். அவ இங்கதான் இருந்தா, என் கைக்குள்ளதான் இருந்தா. கொஞ்சம் முன்னாடி குதிச்சு எங்கேயோ ஓடிட்டா. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? நீ அவளை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவளை கூட்டிட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். நாங்க தான் அவ இங்க இல்லன்னு சொல்றோம்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியாதா? இவனுக்கு பைத்தியம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க தங்கி இருக்கிற எல்லாருக்கும் பைத்தியம் தானா? இதுங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க போய் அனுவை கூட்டிட்டு வாங்க. இங்க பாருங்க, அனு என் மனைவி. ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்து அவ என்னை தேடி வருவான்னு அவளுக்காக இத்தனை நாளா நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நான் முயற்சியும் பண்ணேன். ஆனா அது நடக்கவே இல்லை. என்னால இனியும் காத்திருக்க முடியாது. அதனாலதான் அவகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இருந்தும் அவன் நம்பவே இல்லை. நான் அவளை கட்டாயப்படுத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நில்லுங்க. ஆனா அவ இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் வீடு பூரா தேடிட்டேன். இங்க பாருங்க, அனு என்னை ஏமாத்திங்கிறது போனது உங்க வீட்டுக்காக தான் இருக்கும். அதான் அங்க இருக்கானே கேவலமான ஒருத்தன், அவனை தேடிதான் அங்க போயிருப்பா. நிறுத்துறா. உனக்கு என்னை பத்தி தெரியாது. நீ பொய் சொல்ற, பச்சை பொய். அவ இங்க இல்ல. அவ எங்களை ஏமாத்திட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டா. இங்க பாருங்க, இப்பவும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா வாங்க, பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க வந்து நான் சத்தியம் பண்றேன் அனு இங்க இல்லன்னு. நாங்க அணுவை கூட்டிட்டு போக தான் வந்தோம்னா கூட்டிட்டு போவோம். ச்சே, இது பெரிய கஷ்டமா போச்சே. கிரண், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. வீட்டுக்கு வந்து இவங்க எதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த போலீஸும் வேண்டாம், நானே இவங்கள பாத்துக்கிறேன். இவ்வளோ நேரமா என் மனைவியோட அப்பா அம்மாங்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். கிளம்பி போயிருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அந்த மரியாதையை நீங்க இழந்துருவீங்க. இங்க பாரு, யாருக்கு வேணும் உன்னோட மரியாதை? அவ இங்கதான் இருக்கா. நீ எங்க மறைச்சு வச்சாலும் நான் அவளை கூட்டிட்டு தான் போவேன். தள்ளி போடா. ஏய் கிரண், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவரு போய் உள்ள தேடட்டும். அவ இங்க இல்லன்னு தெரிஞ்ச தானாவே அவரு வர போறாரு. பாடி. எதுக்காகடா அவளையும் அவளோட வாழ்க்கையை எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் வாழட்டுமே. எதுக்காக அவங்கள தொல்லை பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளவு கேவலம் தெரியுமா? உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை என் பொண்ணு மறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா, அதுக்கிடையில நீ திரும்பவும் அழுங்க. நீங்க எவ்வளவு அழுதாலும் நீங்க செஞ்ச பாவம் உங்களை சும்மாவே விடாது.
இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். எதுக்காக அங்கிள் சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமோ ஒன்றும் இல்லாமோ. எனக்கு தெரியும் நீங்க அனுவாக்காவை நினைச்சுதானே. அனுவாக்கா உங்க மேல கோவமா இருக்காங்களா? ஆமோ எதுக்காக என் மேல கோவப்பட போறாங்க? நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னமோ கோவம் இருக்கு. இல்லைன்னா அனுவாக்கா இதுக்கு கிரண் அங்கிள் வீட்டுக்கு ஏன் அனுவாக்கா போகணும்? தாத்தா சொன்னாரு அக்காவை கிரண் அங்கிள் கடத்திட்டு போயிட்டாரா. அப்படிலாம் செய்வாரா கிரண் அங்கிள்? அவர் ரொம்ப நல்லவர் தானே. சரி நீ போய் படிமா. நான் கொஞ்ச நேரம் படுக்க போறேன். ரொம்ப முதுகு வலிக்குதுமா. பொய் சொல்றீங்க. என்னை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. ச்சே அதெல்லாம் இல்ல. அக்காவையும் கூட்டிட்டு நீங்க ஊருக்கு போறேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ எப்படி போவீங்க? அக்கா இனிமே இங்க வரமாட்டாங்களா? கிரண் அங்கிள் வீட்டிலே தான் இனிமே இருப்பாங்களா? எனக்கு தெரியாதுமா. அம்மாவும் தாத்தாவும் போனது அக்காவை இங்க திரும்பி கூட்டிட்டு வர்றதுக்காகவா? அக்கா போனதுனால அங்கிள் நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்கல்ல? எனக்கு கொஞ்ச நாள் உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா? நான் கிரண் அங்கிளுக்கு ஃபோன் பண்றேன். அக்காவை கூட்டிட்டு வந்து இங்க விடவும் சொல்றேன். அம்மு அதெல்லாம் வேண்டாமா. கிரண் அங்கிளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சொன்னா கேட்பாரு. அக்காவை இங்க கூட்டிட்டு வந்து விடுவாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. அம்மாவும் தாத்தாவும் போயிருக்காங்கல்ல, அவங்க கூட அக்கா திரும்ப வந்துருவாங்க. வரலன்னா என்ன பண்ணுவீங்க? வருவாங்க. அனு அக்கா வருவா. ஏன்னா என்ன உங்க அக்காவுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். வரமாட்டாங்க. கிரண் அங்கிளும் அனு அக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பாவம் அனு அங்கிள். போலீஸ் ரைடுக்கு வந்த மாதிரி இருக்கு. இங்க பாருப்பா கிரண், நீ தேவையில்லாம அந்த கொலைகாரங்கிட்ட பேச வேணாம். அவர் பொண்ணு இங்க இல்லைன்னு தெரிஞ்சா தானாவே அவர் போயிடுவாரு. ஓ வீடு முழுக்க தேடிட்டீங்கல்ல, அனு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, ஒரு இடத்துல நீங்க தேடவே மறந்துட்டீங்க. கிச்சன் ரூமை நீங்க மறந்துட்டீங்க. அதுக்குள்ள நாங்க அணுவை ஒளிச்சு வச்சிருக்கோமோன்னு போய் பாருங்க.
சொல்றா என் பொண்ணு எங்க? நீ எங்கடா அவளை ஒளிச்சு வச்சிருக்க? சொல்றா. கையெடுங்க. நான் தான் சொன்னல அவ இல்ல. ஓய், நீ நடிக்கிற. நீ இவனை விட்டுட்டு உன் பொண்ணு எங்க போயிருக்கான்னு போய் தேடுறா. இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. விடுடா. ஐயோ ஐயோ கடவுளே, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இங்க வந்து இவன் பிரச்சனை பண்றான்னு சொல்லு. ஐயோ கடவுளே. என்னங்க விடுங்க விடுங்க. இவனை மாதிரி அசிங்க பிடிச்சவனை தொட்டு நீங்களும் அசிங்கப்பட வேண்டாம். விடுங்க. நான் ஆபீஸ்ல இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அத நீ பெருசா எடுத்துக்கலன்னு எனக்கு இப்ப புரியுது. நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன். சொன்னா சொன்னபடி பண்ணிடுவேன். உன்னை கொன்னு போட்டுருவேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இருந்தும் நான் சொல்றத நம்பலல. அவ இங்க இருந்தா உங்ககிட்ட எதுக்கு நான் மறைச்சு வைக்க போறேன்? அவ என்னோட மனைவி. உங்ககிட்ட இருந்து மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேன். சட்டப்படி கல்யாணத்தை மட்டும் தான் ஏத்துக்குவாங்க. நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டினது. அவ என் பொண்டாட்டி. தப்பு பண்ணது நான் இல்ல, நீங்க தான். இப்ப வாச்சு நீங்க இதை சரி பண்ண பாருங்க. இது நீங்க அவனுக்கிட்ட சொல்லி புரிய வைக்க பாருங்க. அவ அம்மா நீங்க சொன்ன அவ கண்டிப்பா கேப்பா. அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. இங்க பாருங்க, அனு ஏன் கூட மட்டும் தான் இருக்கணும். இவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருந்தது அதுக்காக மட்டும்தான். அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். நான் ஒரு முடிவை எடுத்துட்டேனா அதை நான் கண்டிப்பா நடத்துவேன். என் அனு என் கூட மட்டும்தான் வாழ்வா. யார் தடுத்தாலும் சரி. அது நடக்காது. அது நடக்கணும்னா என்னோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். நீங்க எதுக்காக இப்படி பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவனோட மனைவியை தானே கூட்டிட்டு வந்தான். அடுத்தவனோட மனைவி இல்லையே. இவன் கூட இருந்தா இவன் என் பொண்ணை கொன்னுடுவா. இந்த பைத்தியக்காரை என் பொண்ணை கொன்னுடுவா. இந்த பொறுக்கி அந்த ஆக்சிடென்ட்ல இவன் செத்து போயிட்டான்னு நான் நினைச்சேன். திரும்பவும் வந்துட்டான் எங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு. இதயம் இல்லாதவங்க இந்த பூமிக்கு இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் செத்து தொலைலால. இவனுக்கு சாபம் விடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. இவனை என்ன பண்ணணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். இவன் பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீ என் பொண்ண ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தா போதுண்டா. அங்க வச்சு பாப்போம். போலாம். அவங்க ஸ்டேஷனுக்கு போறாங்க கிரண். ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? அது ஒண்ணு என் கவலை இல்ல. ஏனு என்னை ஏமாத்திட்டு என்னை விட்டுட்டு போயிட்டால. அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லையா? அவ என்ன ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா?
அம்மாவும் தாத்தாவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா அங்கிள்? அக்கா அவங்க கூட வருவாங்களா அங்கிள்? ஃபோன் பண்ணல. அக்கா அவங்க கூட வந்திருக்க மாட்டா, அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணல. கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்க அங்கிள், ப்ளீஸ். ஃபோன் பண்ணுங்க. ஹலோ அம்மா, என்னாச்சு? அனுவை பாத்தீங்களா? இல்ல மனோ, அனு அங்க இல்ல. அனுவை கட்டாயப்படுத்தி கிரண் கூட்டிட்டு போயிருக்கான். அவ அங்க இருந்து ஓடி போயிட்டான்னு கிரண் சொல்றான். அவ அங்க இருந்து போயிட்டானா வீட்டுக்கு தானே வரணும். அவன் போய் சொல்றான். அவன் அவளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை அப்படியே விடக்கூடாது மனோ. என் பொண்ணை நான் காப்பாத்தணும். நாங்க இப்போ ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க. என் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அவன் கிட்ட இருந்து என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும். நீங்க இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அது நம்மளுக்கு தான் அசிங்கம். அவன் என் பொண்ணை எதுவும் பண்ணாம இருந்தாலே எனக்கு போதும். அம்மா என்ன சொன்னாங்க? அனு அங்க இல்லையாமா? கிரண் மறைச்சு வச்சிட்டான். அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க அம்மா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ. ஐயோ, அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க கிரண் அங்கிளை போலீஸுக்கு பிடிச்சு கொடுக்க வேணான்னு. அங்கிள் பாவம்ல. இங்க பாரு, அவ எங்க போயிருப்பான்னு ஏதாவது உனக்கு தெரியுமா கிரண்? ஐயோ அம்மா, அவ வீட்டுக்கு போகாம வேற எங்க போக போறா? ஐயோ, அவ வீட்டுக்கு போகாம தானே அவ அப்பா அம்மா இங்கே தேடிக்கிட்டு வந்தாங்க. அவ போய் சேர்ந்திருக்க மாட்டா. அவங்க சீக்கிரமாவே அவளை தேடி இங்க வந்திருப்பாங்க. இருந்தாலும் இங்கேருந்து தப்பிச்சு அவங்களுக்கு போனாவது பண்ணிருப்பா. அதுவும் பண்ணலையே. அவகிட்ட போன் கிடையாது. அது அவ சாமி மடத்திலே வச்சுட்டு வந்துட்டா. எப்படி இருந்தாலும் அவ வீட்டுக்கு போய் சேரலனாலே பிரச்சனை தான். டேய், அவங்க சொன்னதை நீ கேட்டல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம். அவங்க நேரா ஸ்டேஷனுக்கு தான் போறாங்களாம். உன்னை கண்டிப்பா போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இங்க பாரு, நீ தப்பிக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நீ அந்த கோவிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு பூஜை பண்ணு, வேண்டிக்கோ. நீ வாப்பா, நானும் கூட வரேன். இங்க பாருங்க, நானே செம்ம கடுப்புல இருக்க, நீங்க வேற. போலீஸ் இங்க என்ன தேடிதான் வருவாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அனு எங்க இருக்கான்னு. அப்ப அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவ போயிருக்கிறதே மனுவை தேடிதான். அதுல என்ன சந்தேகம்? ஓ, அவங்க 2 பேரும் அங்க போய் சேர்றதுக்குள்ள அவளே போயிடுவா. அவன் ஜெயிச்சிட்டான். நான் தோத்து போயிட்டேன். நான் இவன் கிட்ட முன்னாடியே சொன்னேன், அனு பின்னாடி போகாதன்னு.
நான் கோர்ட்டுக்கு போனாலே போதும். ம். அவ என்னை தேடி தானாவே வருவா. இதோ, இங்க பாருப்பா, நீ சொல்றது எதுவும் நடக்காது. அவளுக்கு உன் மேல சுத்தமா பாசமே இல்ல. அதனாலதானே அவ ஓடி போயிட்டா. அங்க போன உடனே அவ உனக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவா. நீ வேணா பாரு. எப்படியாவது உங்ககிட்டேருந்து அவ டிவோர்ஸ் வாங்கிட்டு அவன் கூட போய் சந்தோஷமா வாழ்வா. இங்க பாருப்பா கிரண், நீ திரும்பவும் அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தா அசிங்கம் தான் படுவ. அதனால நீ அவளை விட்டுடு. கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை நீ எத்தனை நாள் கூட வச்சிருப்ப? அவளை நீ பழி வாங்கணும், இன்னொரு கல்யாணமும் பண்ணணும். நீ ஒத்துக்கிட்டா நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். என்னோட எண்ணமோ அதுதான். நீ சீக்கிரமாவே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது நல்ல விஷயமா யோசி. அணுவை பத்தி நீ யோசிக்கவே வேணாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.